So Saga Varamana anga paathathu, the next time that I saw the same word come up was in the movie Virumandi. ஓகே, அதில் எப்போ சொல்லுவார்? அதோட சென்ட்ரல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அது வாழ்வும் சாவு பற்றி தான் இருக்குது. பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் ஒரு பூக்கு அந்த 7 நாட்கள் தான் இருக்குது. பட் ஈவன் இந்த 7 நாட்கள் இட்ஸ் ட்ரைங் டு கிரியேட் an impact. It is wants to leave an impression. அதோட டியூட்டியை தாண்டி அதை ஏதோ செய்ய ட்ரை பண்ணுது. வாழ்க்கை எவ்வளோ வாழறோன்றது முக்கியம் இல்லை, அதுல காட்டுற அன்பு தான் முக்கியம். You understand that love is playing a role in this life that you are living. வருண் டாக்ஸில் இன்றைக்கி சினிமா வந்து நம்மளால் விடவே முடியாது. நம்ம சேனல் அப்பப்போ சினிமா பற்றி பேசிகிட்டே இருப்போம். அண்ட் மக்கள் நிறைய பார்க்குறதே சினிமா பற்றி பேசினா தான். அப்படி இருக்கிறப்போ வந்து சினிமாவில் அதிகமாக பிறந்ததுலேருந்தே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்நாள் முழுக்கவே வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞரை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பன்முக தன்மை கொண்டவர் சொல்லுவாங்க, மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு. அதற்கு சினிமாவில் ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இவர் தான். ஸோ இவரோட ஃபேனாக இருக்காங்களோ இல்லையோன்னு தெரியல, பட் இவரை இக்னோரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியில் இவருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராக்கெட். எப்படி இளையராஜா இல்லாமல் தமிழ் சினிமா டிஃபைன் பண்ண முடியாதோ, நீங்கள் தமிழ் சினிமா ஏன் இந்தியன் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவரை பற்றி பேசலை அப்படின்னா யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் சம்திங் அப்படி தான் சொல்லலாம். ஸோ உலகநாயகன் அப்படின்னு அழைக்கப்படுற கமல் ஹாசன் அவர் பற்றி தான் வந்து பேச போகிறோம். எம்கே மணின்னு ஒருத்தர் வந்து ரைட்டப் வந்து எழுதுவார் சினிமாவை பற்றி. அவரோட ரைட்டப்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் கூட தான் இந்த கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் துர்திருஷ்டவசமாக அவர் வந்து இறந்து போயிட்டார். இன்ஃபேக்ட் அவரோட ரைட்டப்ஸ்லாம் ரொம்ப ஃபேன் கமல்ஹாசன். அவரே வந்து போஸ்ட்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வந்து போட்டிருந்தார். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது யாரை வச்சுட்டு அதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா கமலிசம், அதாவது கமல் ஓட நம்ம படத்தில் பார்க்குறோம். ஆனால் கமல் படத்தில் நம்ம மிஸ் பண்ண விஷயங்கள், அவர் என்ன சொல்ல வர்றாரு, கமலுக்கே உண்டான கேரக்டர், அந்த தன்மை, அவரோட படைப்புகளில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத வச்சு இங்கிலீஷில் வந்து ஒரு 10 minutes வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எனக்கு முழுக்க அவ்வளோ எங்கேஜிங்காக இருந்துச்சு. அப்போயே முடிவு பண்ணிட்டு ஓகே இந்த பீஸ் தான் நம்மளுக்கு சரியான ஆள், இவரை கூப்பிட்டு நம்ம வந்து அவர் சொன்னதை அப்படியே வந்து ரொம்ப கொலோக்கியலாக ஜாலியாக பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறனால தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் பரத் ப்ரோ, வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வீடியோ. இப்படி மாற்றி தேங்க் பண்ணிட்டே இருக்காதீங்கடா, என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுறதுக்கான தோண்டுகோல் என்ன? ஏன் அந்த ஆக்சுவலாக பின் பண்ண போகிறேன் நான் அந்த வீடியோ பார்க்கணுன்றவங்க போய் பார்த்துக்க போகிறாங்க. ஸோ அந்த கமலிசம் பற்றி பேசினது. ஸோ பிஃபோர் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐட் ஹேவ் டு சே தட் இட்ஸ் வெரி பிக் ஷூஸ் நீங்கள் கொடுத்துருக்கிறது டு ஃபில். லைக் ஐ டோன்ட் நோ இஃப் நீங்கள் எதிர்பார்க்குற லெவல் ஆஃப் தட் எம்கே மணி மாதிரி ஒரு அகடமிக் வியூ இன்டு சம்படி லைக் கமல் ஹாசன் சார் வுட் பி தேர் ஆர் சச் அ ஒரு ஆழமான வியூ இருக்குமான்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் மை ஏஜ் இஸ் ஆல்சோ நீங்க ரசிகன், நம்ம ரசிகர் as a fan I think நம்ம பேசலாம். we are eligible to. So for me I think one thing is that Kamal Haasan is somebody who I've grown up since from the time I was born, right? Like he's been one of the bigger stars from that time la ipo varaikum he's still very relevant. Yes. And that is a very difficult thing, and then that's something that stuck எனக்கு அது ஒரு ஸ்பெஷல் திங்காக இருந்தது. Because there's Rajini, there's Kamal, and then there's a few other stars who've been நாள் பூரா நம்ம பிறந்த நாள்லேருந்து we remember them etc. But எப்பவுமே I've also noticed that there is a separate kind of conversation that happens about Kamal Haasan. You are talking about numbers, box office, அதெல்லாமே நடக்கும். But அதை தாண்டி there are people who discuss his movies beyond in terms of அது எப்படி இம்பாக்ட் ஆச்சு, இந்த படம் பார்த்ததுனால how things changed, layers அந்த படத்துல. There are several layers to it etc. And the kind of conversation also is எப்பவுமே there's a very cliched idea of that 10 வருஷம் கழிச்சு புரியும், இப்போ சொன்னா புரியாது etc. Right? And I mean நான் வளர்ச்சி கூட that was கொஞ்சம் கிண்டலாக தான். ஓகே ஒரு 3 hours மூவி தானே, why do we have to 10 வருஷம் கழிச்சு எதுக்கு திருப்பி அதை பற்றி யோசிக்கணும், or why does it even have to last how long? If it works தியேட்டருக்குள்ள ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆச்சு, if it not it's not. And I think for the longest time the only எனக்கு இருக்கிற ஒரே major perspective of Kamal Haasan, you can see different facets of him. அவரோட each era you take a different set of movies, you'll understand a completely different kind of Kamal Haasan. But what I grew up with the comedy movies of Kamal Haasan, and that is the full idea that I had about this person until one movie that I watched which I think made me revisit எல்லாமே. நான் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் பண்ற அத்தனை படமும் I went back and watched. It was உத்தம வில்லன். And that நான் தியேட்டரில் பார்க்கச்சே it was an empty theater, there's nobody else over there. The movie was doing terribly. The reviews எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப செல்ஃப் இன்டெலிஜென்ட், அவர் வந்து அவரை பற்றியே ரொம்ப பேசிக்கிறார், அந்த மாதிரி தான். That's the kind of idea that was given. And நான் படத்தை பார்க்கச்சும் what I felt was that okay, I had things that it didn't work for me completely. There are so many elements of it that fall through because and the past la irukra plan la they're trying this comedy scene etc. They work out and at the end of the day it's so the movie originally was he planned to name it the bitter chocolate or something similar to that, right? Where the idea was that it's both sweet and it is at the same time kasapavum irukum. அது வந்து that is life வந்து ஒரு வாழ்க்கையில you'll have both kind of flavors, and that's exactly how I felt after the movie. There were nice parts to it and there were other sides to it also. But அவர் அதில் சொன்ன ஒரு
one line alone stuck with me a lot, which is that there is a song where he asks Saga Varampol Sogamundo. And that one line I think was something that kept with me for a very long time in terms of நம்ம எல்லாருமே one of the, if you ask a genie comes and asks you for 3 wishes, one of the first wish வந்து we'll ask for immortality. நம்ம வந்து we want to see everything. சாகாவரம் நம்ம சாகவே கூடாது. we want to ஆரம்பத்துல இருந்து end of time வரைக்கும் we want to be there, nothing can kill us, etc. But what does he mean by the Sagavaram is the biggest sadness or sogam that through the movie I see a person who has அவருக்கு வந்து he can live forever but constantly is trying to die. And what started over there made me revisit the movie several times. Okay. And நிறைய பேர் நீங்க blog எழுதிருப்பாங்க பாத்திருக்கீங்க, which divides the movie into several layers. Okay, there is a Kamal Haasan that is based on his personal life இருக்க ஒரு angle, then there is another layer that is inside the play. ரெண்டுத்துக்கும் how he is communicating what he wants in life அது எல்லாமே இருக்குன்னு. I wanted to write a video essay. I'm very இந்த வீடியோ என்ற கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிகாஸ் இட்ஸ் ஒரு படம் அந்த வீடியோ அதானே சொல்றீங்க. சோ அந்த ஒரு வீடியோ என்ற ஒரு ஃபார்மட் யூடியூப்ல நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பேசுங்க, இல்ல என்னதான் திட்டுவாங்க. நானும் ஐ அம் ட்ரைங் மை சம்டைம்ஸ் நேச்சுரலா வருது பிகாஸ் ஒரு எழுதுற லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ இன் இங்கிலீஷ்ன்றதுனால. வீடியோஸ் என்ற ஒரு ஃபார்மேட்ல வாட் ஐ ரியலி லைக் இஸ் தட் நீங்க படத்தை வந்து ரிவ்யூ பண்றவங்க பாத்தீங்கன்னா படத்துல இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகல, இது ஓடும் ஓடாது, இதோட நிறுத்திட்டாங்க. வேற வீடியோஸ் பண்றவங்க எல்லாரும் வாட் தேர் டூயிங் பியாண்ட் இஸ் இதுல என்ன சொல்ல வராங்க, did they try to achieve in telling that, or இது வழியா நம்ம வாழ்க்கையில என்ன கத்துக்கலாம், or இது வழியா நம்ம ஒரே விஷயத்தை எப்படி டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம் வேற கோணத்துல இருந்து. கரெக்ட். அதுல I wanted to analyze உத்தம வில்லன் as a movie, layered writing அங்கதான் ஆரம்பிச்சது because it was a very profound film etc. But அங்கேருந்து because ஓகே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு படம் மாத்திரம் பத்தாது, let's try and understand him through more than one film ன்னு சொல்லிச்சுதான் try to pick up last 15 yearsல வந்து ஓகே வாட் ஆர் அவரோட பெரிய படங்கள் என்னென்னா அது ஒவ்வொன்றையும் I wanted to see, go through it and understand if there is something else more that I can understand from this person. ஒன்னு நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா there is a common thread that worked throughout. அவரோட somewhere around I'd say the 2000s where he's maturing into from a I would say from a just a hero to an artist என்ற ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் where he's இதுவரை பண்ண படங்கள் is not going to work out for him anymore. He is older, he has new perspectives in life etc. So அது வரைக்கும் ஒரு ஹீரோ கமல் ஹாசன் he does everything that a hero needs to do. ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும், காமெடி படமா இருக்கும், ஃபேமிலி படமா இருக்கும், எல்லாமே இருக்கு. எல்லாமே அதுக்கப்புறத்துலேருந்து இருக்கிற மூவிஸ்ல தான் ஐ நோட்டிஸ் எவ்ரி மூவின்றது இட்ஸ் நோ மோர் த தமிழ் சினிமாஸ் கமர்ஷியல் மூவி விச் ஹேஸ் ஆல் 5 ஆஸ்பெக்ட்ஸ். இட்ஸ் a genre film என்ற மாதிரி தான் that he tries to do it. For example, காமெடினா அது ஒரு காமெடி படம். It's going to be an all out comedy. If it's a history based movie, it's an action movie, it's going to be completely Tungavanam Mari, it's going to be an action movie. There's no other element that comes into it. And my genre based films were there. Okay, then I started understanding, okay, what is he trying to talk about in each of these films? All are completely different ideas. But one thing that எனக்கு வந்து கன்சிஸ்டண்டா அது ஒவ்வொன்றுத்திலையும் காமனா இருந்தது என்னன்னா, he is trying to எனக்கு வந்து the artist Kamal Haasan is trying to immortalize himself. இப்போ நம்ம இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், டிக்டாக் எல்லாமே அண்டர் 15 seconds, ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் இஸ் அண்டர் 60 seconds. எனி ஐடியா வந்து உங்களுக்கு 1 minute மேல இருக்குன்னா அது நிக்காது. 15 seconds of fame, that is what they call it. எதுவுமே ஒரு நீடிச்சிருக்காது. there is no need to last also. நீங்க புதுசா நீங்க ஒன்று பேசுறீங்க, நாளைக்கு ஒன்று பேசுறீங்க, அதுக்கப்புறம் டெப்த்ன்றது ஒரு ஐடியா தேவையே இல்லைன்றதா இருக்கும். பட் I noticed the pattern where he is trying to last longer than what he is. And I want அது எதுலலாம் எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் அவரோட எழுத்துல பார்த்தேன், தென் அவரோட லிரிக்ஸ்ல பார்த்தேன், தென் அவரோட ஆக்டிங்ல பார்த்தேன், கேரக்டர்ல பார்த்தேன் எக்ஸெட்ரா. ஸோ சாகாவரம்னு அங்கே பார்த்தது the next time that I saw the same word come up was in the movie விருமாண்டி. ஓகே, அதில் எப்போ சொல்லுவார் விருமாண்டியில் there is a again the movie அதுல there are a lot of politics etc. That is the primary objective of the movie. அதுல வேற எதுவும் சொல்ல வர இதுதான் மெயின் கான்செப்ட் நான் சொல்ல. But the exact word that came up again is there is a song, ஒரு love song between உன்ன வீட song is happening. And the context of the song என்னன்னா, ரெண்டு பேரும் வந்து this is the first time they're together. முதல் வாட்டி கல்யாணம் இருக்கு, they are spending a night together. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையை ஊரை விட்டு ஓடி வந்து they are imagining a new life, ஒரு வாழ்க்கையை வாழணும்னு. And at that point of time அவருக்கு அன்னலட்சுமி கேட்குறாங்க சாகாவர் 100 ஜென்மம் வாழணும் முன்னோட அப்படின்னு. 100 ஜென்மம் போதுமா, 100 ஜென்மம் போதுமா, சாகாவரம் கேட்போமா அந்த சாமியை. ஓகே, அகைன் திஸ் ஜஸ்ட் அ வேர்ட். பட் எனக்கு அந்த லெட்ஸ் கோ பியாண்ட் தட் வேர்ட் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அங்கே என்ன நடக்கிறது, அவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு. இட் வாஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் வேர்
லவ்ன்ற ஒரு கான்செப்டை வந்து அவருக்கு பத்த மாட்டேங்கிறது. இந்த ஒரு வாழ்க்கையில நம்ம இந்த ஒரு லவ் இஃப் இட்ஸ் தேர் ஃபுல்லா வெளிக்காட்டிட முடியாது, அனுபவிக்க முடியாது. இது வந்து இன்ஃபனைட்டா இருக்கணும். இது வந்து எனக்கு வந்து ஐ எம் நாட் சம்படி ஹூ இஸ் ஹாப்பி வித் ஜஸ்ட் வாழ்க்கையில இவ்வளோ இருக்கு, ஒரு ஒரு லிமிடெட் ஸ்பேன் ஆஃப் டைம் இருக்கு நம்மளுக்கு, அதில் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். அப்படி கிடையாது. ஹி வாண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிதிங். That is one thread, and that thread again came to me in Uttama Villain again, right? In Uttama Villain அவர் இருக்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா he has a very happy family, he has a very rich family, successful career, but he's still missing something. அவருக்கு he is still searching for love outside his marriage. He is a person who's அதுலயும் ஒரு எக்ஸஸாக தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஓகே இஸ் a star, he is done இவ்வளோ, ஆனால் பத்தல. அவர் சாகச்சையும் அதில் வந்து he wants to ஒரு மாதிரி ஒரு இம்ப்ரிண்ட் பண்ணிட்டு தான் இந்த உலகத்தில் வந்து விட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அண்ட் தட் உத்தம வில்லன் கேரக்டர் அகைன் இஸ் வெரி ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் ஹிஸ் லைஃப், ரைட்? நீங்க கமல்ஹாசன் என்னத்தை பண்ணாலும் பாத்தீங்கன்னா எல்லாமே எக்ஸஸ்ல தான் இருக்கும். ஒரு படத்துல ஒரு கேரக்டர் பண்ணலாம், 2 கேரக்டர் பண்ணலாம், ட்ரிபிள் ஆக்ஷன் யாரோ பண்றாங்க, சரி ஓகே ஐ டு 10 கேரக்டர்ஸ் இன் தட் மூவி, முடிச்சு விட்டாரு. ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டாப். எல்லாரும் பண்ற மாதிரி 3 ஒரு ஸ்ட்ரெச்னு அது கூட இல்லை, ஐம் கோயிங் டு கோ டில் 10. That's what I think so. சரி ஓகே, வேற ஏதாவது விதத்தில் பண்ண சில ஆக்டர்ஸ் வந்து பாடுவாங்க, சில ஆக்டர்ஸ் ஆர் ரியலி குட் அட் டான்ஸ். இட்ஸ் லைக் ஓகே ஐ அம் கோயிங் டு டேக் எவ்ரி டிபார்ட்மெண்ட், எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன். மேக்கப் ஆர்டிஸ்டாவும் நான் இருப்பேன். நான் ஸ்டார் ட்ரெக்ல போய் ஐம் கோயிங் டு லேர்ன் ஹவு டு டூ மேக்கப் ஃப்ரம் தெம், அண்ட் அதே திருப்பி நான் எடுத்துட்டு வர போறேன். ப்ராஸ்தட்டிக்லாம் நானே இந்தியன்ல இஃப் யூ லுக் அட் இந்தியன், ஐ மீன் Indian one, that's what recently I watched Indian one also. If you adula the level of prosthetic makeup quality is nowhere close to Indian 2 la kuda. That is something compare பண்ண கூடாதுல்ல. Not even if you see the movie also, அது ஒரு ஃபிலிம்ல ஷூட் பண்ணதுனால அது ஒரு சாஃப்ட் க்ளோ இருக்கிறதுனால, even the picturesque quality of the movie is Netflix, if you see it side by side, you can see an obvious difference between when he is in control of the ship, what all he can bring to it ஒரு ஐடியா இருந்தது. வேல்யூ எவ்வளவு ஆட் பண்ணியிருக்காரு அப்போவேனு. Yeah, and the third aspect, and Uttama Villain and again inga consistent ah irukra aspect, even when it comes to love, he is somebody who desires it in excess da. I think his ideology over there is also edukku nama vandu ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, even something like love ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். Why can't we have it all is the question, right? அவர் வந்து he has through his personal life, and I'm not அதுக்குள்ள போவேனா, but the fact is that எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். Yeah, he is very expressive about it, and he wants to have it all over there also. So there is this person who wants to have it all, and there is அந்த கேரக்டர் தான் உத்தம வில்லன் படத்துலயும் இருக்காரு. And then I see that same character is also there in his real life also. அவர் எடுக்கிற choices of movies இருக்கணும், அது எடுக்கிற choice of character இருக்கணும். Then I went further behind. Okay, where else can I see the movie? Then a third occurrence of Sagavaram and word came in the movie, and that was when I watched Vettayadu Vilayadu. Where in the vaati the narrative was flipped. The villains of the movie were avanga thane Daniel Balaji will come for a dialogue and say Ilamaran, yeah, and he'll be like Sagavaram, we figure out, give us a chance, சீக்கிரமா மெடிக்கலி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுவோம் அப்படினு. So there is still ஒரு inkling of that idea of the discussion of something like okay இத பத்தி நான் யோசிச்சிட்டு இருக்கறேன்ற ஒரு seed of doubt அங்க is already there. And these were about the face of it ரொம்ப obvious ஆன occurrences of this word. மூஞ்சிக்கு நேரா தெரிஞ்சிரும், ஓப்பனா அவர் வந்து சாகாவரத்தை பத்தி பேசுறது. But now let's take it a little one step behind, where I thought okay, your life and life, death, these are 2 concepts he's talking about. And அது ரெண்டுத்துலயும் அவர் கன்சிஸ்டன்டா லிங்க் பண்றது ஒரு ஆர்ட் தான். ஓகே, the triangle of life, death, art, வேற எங்க can we see it meet again was my next question that I wanted to ask. That's where I started going towards other big movies of his, right? Of Kamal Haasan. Of Kamal Haasan. And I think one of the best movies is Hey Ram again, where a lot of things stood out for me in Hey Ram. Today we talk about இன்னைக்கு வந்து அரசியல் பேசிட்டு we are talking about this militarization of the right wing. ஒரு ஹிந்துத்வான்றது ஒரு எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம், it could become violent. and அந்த ஒரு வயலன்ஸ்ன்றது வந்து யாரோனாலும் இல்லை. இட்ஸ் நாட் லைக் படிக்காதவங்களெல்லாம் இவங்க வந்து கன்வின்ஸ் பண்றாங்கன்னு கிடையாது. படிச்சவனையும் ஃபார் எக்ஸாம்பிள் ராம், in Ram he is an archaeologist in the movie. அவர் வந்து is not like a ஒரு ஃபேனட்டிக் கிடையாது அந்த படத்துல. He is a person who's very rational minded. First few minutes of the movie is about establishing that, and from there he is going towards ஒரு நீஷான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆள். அவருக்கும் ஹிந்துத்வான்றக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது. அவருக்கும் ஹிந்துத்வான்ற ஏணி வச்சா கூட எட்டாதுன்ற ஒரு பர்சன் எப்படி ராடிகலைஸ் ஆகிறார், எப்படி ஒரு certain events of his life can bring it over there, right? And again அது வந்து ஒருத்தரோட வாழ்க்கைன்ற மாதிரி எனக்கு தோணல. இட்ஸ் அபவுட் கமல் ஹாசன் again immortalizing himself in இந்தியாலேயே அது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் the assassination of Gandhi எக்ஸெட்ரா அவர் பார்க்கறது என்னன்னா இனிமேல் how we view Hindutva as a movement or how we view politics as a whole என்றது மாற போறதுன்றது, and he had a thumbprint on that is what I felt. So Hey Ram is again I felt like history books la okay I'm going to take a place and look at the character that he wanted to play, that
he could have been Godse. There are something Just a miss, இல்ல? So எத்தனை பேர் வந்து மனசளவுல ஒரு கோட்சேவா இருப்பாரு கோட்சேக்கு முன்னாடி. To be honest, Godse in real life was not somebody who was as educated as Ram, the character in True. He's not abro with foreign education etc. So அவர் கொண்டு வர parallel அங்க என்னன்னா it's not just a Godse. ஒரு Godse மாதிரி இல்ல, even an uneducated person can bring that. But இன்னைக்கு வரைக்கும் you ask any kids, உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்ல தெரிஞ்ச பேர்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா they'll name a bunch of freedom fighters, but more than aside from all the freedom fighters, they'll also name Nathuram Godse. He is the most infamous person in India's history. அதுல பங்கு எடுத்துக்கிட்டான் அவனும் ஒரு பேரை. And that's the character he wanted to be. அவர் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா இருந்திருக்கலாம், ஒரு இந்தியன் படத்துல மாதிரி he could have been a freedom fighter. மங்கள் பாண்டே மாதிரி தான காட்டிட்டு போயிருக்கலாம். But ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் over there which I think only a few actors would also be willing to show them. அவங்கள வந்து இந்த ஒரு லைட்ல காமிக்க நிறைய ஆக்டர்ஸ் ஒத்துக்க கூட மாட்டாங்க, பட் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் எடுத்தேன். And for me that was for him trying to be part of Indian history. How can I have a say, how can I have an impression, etc. And it's not just Angor assassination. There was a second assassination I saw, which was that he put himself directly in the assassination attempt of Osama bin Laden in Vishwarupama, right? அது ஒரு ஸ்டோரி அபவுட் டெரரிசம் எக்ஸெட்ரா. அந்த ஒரு மில்லியோ எங்க வேணாலும் வச்சிருக்கலாம், பட் அவர் ஸ்பெசிஃபிக்கா வச்சது யூஎஸ் கேப்சர்ல அவரே ஒரு he played a huge role againன்றது. Now all of this is very again Tamil I'm not sure what the word is, self indulgent ன்னு சொல்லுவாங்க, where it's ஒரு தன்னை பற்றியே தன்னை மையப்படுத்திட்டே இருக்கிற மாதிரியான விஷயமா இருக்கும். அவர் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரு, அவர் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணிட்டாரு. அப்படி criticism you see often Kamal Haasan அவரை பத்தியே பேசிட்டு இருக்காரு etc. And எல்லாமே ஒரு ட்ரேட் ஆஃப் தான். I feel like only if you're so obsessed with yourself, நீங்க வந்து ஒரு லெவல் இப்படி யோசிக்கவே முடியும்னு நினைக்கிறேன். Like the same people who say this about உத்தம வில்லன், அது எல்லாமே அவங்க இதே ஒபினியன் அபவுட் பர்ட்மேன் வச்சிருப்பாங்க. That is again a very self ஆல்மோஸ்ட் இந்த மாதிரியான ஒரு படம் தான். ஒரு மைக்கேல் கீட்டன் லாஸ்ட் ஃபேண்டம் பத்தி பேசிட்டு இருக்காரு. But over there அது ஒரு ட்ரீட்மென்ட்னால all of that we see it in a different light. நம்ம வந்து அந்த ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அவர் காமிக்கிறதுனால ஒத்துக்கிறோம். அதே மாதிரி தான் இதுவும். I think if you want to see Kamal hit a few sixers, சுத்தணும் கொஞ்சம் வாட்டி சுத்தி காத்து வந்தாதான் மற்ற பால் அடிக்கச்ச போகும்ன்றது is what I feel. So he's tried to put himself in history and all of that. He has tried to அவர் வந்து கன்சிஸ்டன்டா ஒரு ஒப்பீனியன் அபவுட் சாகாவரம் பேசிக்கிட்டே இருக்காரு. All of that stays. And then the final, I think the connecting piece for me came, which was that Avatar Singh as a character. Avatar Singh இது தசாவதார படத்துல again 10 கேரக்டர் இருக்காங்க. each of them impact the story in different ways. எனக்கு படத்துல இம்பாக்டே மெயின் பிளாட்டுக்கு இம்பாக்ட் ஆகாதவே ஒட்டலன்ற மாதிரி தோணும்ல நமக்கு. அவதார் சிங் அவரோட பிளாட்ல இருந்து எடுத்தீங்கன்னா there is படத்துல எந்த சேஞ்சுமே இருக்காது. you can say அந்த பாட்டை வேற நடுவுல வெச்சு அதெல்லாம் இருக்கு. But that is what stood out for me again, because Avatar Singh's story is very similar to what I see in Uttama Villain. That's what I noticed as a pattern. எஸ், ஒருத்தருக்கு வந்து ஒரு நாட்கள் இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் வந்து இதுக்கு மேலே யூ நாட் சர்வைவ், உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. அவதார் சிங் இன்னுமே ஒரு காம்ப்ளிகேட்டட் தென் உத்தம வில்லன் சொல்லுவேன். பிகாஸ் உத்தம வில்லன் அவருக்கு தெரியும் that there is no choice. இது ஒரு எண்ட் டேட் இருக்கு, I want to do something before an end date. But now in தசாவதாரம் you are bringing ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து இருக்கிற biggest question, உனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியமா இல்ல அந்த வாழ்க்கையில நீ பண்ற ஆர்ட் தான் முக்கியமா? Can you do, does one exist without the other? ஒன்னு சூஸ் பண்ணு. Yeah, and when he's put in that spot, when he's forced in that, again the lyrics of that song I feel is very reflective of உனக்கு லைஃப்ல இருக்கா. உனக்கு நீங்க சொன்ன மாதிரி செல்ஃப் இன்டெலிஜென்ட்டா இருக்கும், தன்னை பத்தியே உள்ள கண்ணா ஏகண்ணே அந்த பாட்டு. through the movie it's still more aspects of him, the different sides of him தான் அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆக்கியிருக்காரு. But over here, and especially in the Ovasanam song, there are moments where it is again அதோட சென்ட்ரல் கான்செப்ட் பாத்தீங்கன்னா அது வாழ்வன் சாவு பத்தி தான் இருக்கு. பிகாஸ் it talks about ஒரு பூக்கு அந்த 7 நாட்கள் தான் இருக்கு. But even in that 7 நாட்கள் it's trying to create an impact. It is wants to leave an impression. அதோட டியூட்டியை தாண்டி அதை ஏதோ செய்ய ட்ரை பண்றியா? And through that song the feeling again was that உனக்கு வாழ்வு சாவுன்றது choices கிடையாது. But the only way you can leave an impression in this world is through art. So all of this, there are several movies now, and all of this sort of connect ஆகுது. But it's not like a direct connect yet for me, which is where I wanted to find that narrative. Now, and the narrative that I found through all of these movies and consistent pattern is, this is a man who loves art. Okay. This is a man who loves excess. And this is a man who's also worried about our வாழ்க்கையில வந்து the number of days are numbered. நம்ம மனுஷனே இவ்வளவு வருஷங்கள் தான் இருக்குன்றது. And he is bothered about நம்ம எப்படி இந்த உலகத்துல என்ன ஒரு இம்ப்ரெஷன், என்ன ஒரு லாஸ்டிங் இம்பாக்ட். கமல்ஹாசனா யாரு, கமல்ஹாசனா நம்ம எப்படி ஞாபகம் போனதுக்கு அப்புறம் எப்படி ஞாபகம் இருக்கும். And அதுக்கு I think he started doing all of this and started speaking all of this etc. And another movie that
I wanted to talk about that, I forgot, and this is Anbe Sivam, which was another நான் நீங்க central- சொல்லுவீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். Yeah. So on the timeline where Anbe Sivam again brings back this question about ஒரு லைஃப் டெத், அது நடுவில் இருக்கிற பர்சனுக்கு என்ன மாதிரி தாட்ஸ், வாட் ஆர் ஹிஸ் சாய்ஸஸ், அவர் வந்து வாழ்க்கையை டஸ் he do more, does he do better, அவருக்கு வந்து இவ்வளோதான் கொடுத்தா. there is a moment in that movie where அவருக்கு வந்து he sees death before him, அவர் மார்டாலிட்டிக்கு எண்டுக்கு வந்துட்டார். அண்ட் அதுலேருந்து ஸ்பர் ஆகுறது தான் he chooses how to live life from there on. அதுக்கு முன்னாடி இந்த சிவம் வேற, அதுக்கப்புறம் இருக்கிற சிவம், அவரோட கொள்கைகள் அதே இருந்திருக்கலாம், அவரோட objective of இந்த ஒர்க்கர்ஸ்க்காக நான் இதை வாங்கி கொடுக்கணுன்றதெல்லாம் கன்சிஸ்டண்டா இருக்கு. ஆனா அதுக்கான முறையை வந்து அவன் மாத்திப்பான். வாழ்க்கையோட முறையே அங்க ஒரு மாதிரி தான். that is because when he saw death in front of him, மீசையை முறுக்கிட்டு இருந்த ஆளு இப்போ வந்து மீசையே you realize that okay, it's so ஒரு ஃபிலிம்ஸியானது வாழ்க்கைன்றது, and therefore you need every interaction, எப்படி ஒருத்தரோட பேசுறீங்க, அவரோட பழகுறீங்கன்றது, all of that mattersன்றது. again that came back to Uttama Villain for me, where இவ்வளோ நாளா எப்படி வேணாலும் போட்டோன்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவர்கிட்ட நீங்க ஒரு டியூ டேட் கொடுக்குறீங்க, அது இதுதான் ஒரு டேட், இதுதான் ஜட்மெண்ட் டே ஃபார் யுவர் வர்ஸ், how does he change his life? தெரிஞ்சிருச்சு இது முடிவு நாளா கூட இருக்கலாம்னு. அதுக்கு முன்னாடி எப்படி பிளான் பண்ண போற உன்னோட நாட்கள்? அண்ட் நீ அதே வாழ்க்கையை வாழ்வியா? இப்போ நான் உனக்கு 100 நாள் தான் கொடுக்குறேன்னா அந்த 100 நாள் would you live it the same way நீங்க முந்தின 100 நாள் வாழ்ந்த மாதிரி? That is the question he's asked. Not at all. And all of that I think comes down to boils down to the again question, immortalityன்றத உனக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு இவர். அவரோட முதல் படத்துல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இருக்க பாத்துருக்காரு, ஹேராம்ல. விஸ்வரூபம்ல again he's trying to establish himself in history. நீங்க வந்து அன்பே சிவம்ல பாத்தீங்கன்னா he's starting to understand that the message is வாழ்க்கை எவ்வளவு வாழறோன்றது முக்கியம் இல்ல, அதுல காட்டுற அன்பு தான் முக்கியம். He understands that love is playing a role in this life that you are living. And then goes to Virumandi, where it's like நீ எல்லாமே இன்ஃபினிட்டி ஆசைப்படுறது முக்கியம் கிடையாது, லவ்ன்றத உனக்கு நீ இன்ஃபினிட்டியா பண்ணாதான் there is something that matters to us is what. கடைசில சொல்லுவான் அன்னலட்சுமி இல்லாத இதுல வந்து it doesn't matter, right? எனக்கு அது நான் இனிமேல் Varumandi is a person who's given a second lease in life ன்னு சொல்லுவாங்க, ஒரு மறுவாழ்வு கொடுத்த மாதிரி. பட் அந்த மறுவாழ்வு he doesn't see it as life without love, purpose இல்ல. Alright, he sees himself as I'm just a body that's alive, I'm not like my உசுறு போயிருச்சுன்னா he sees the entire thing. So இவ்வளவு நாளா அவர் வந்து இம்மார்டல்ன்ற ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து லவ் என்றது தான் is the core belief, core ideologyன்றது. And that shows consistently in a couple of movies. The third movie where that consistently was where I saw Dasavadar, where Avatar Singh chose love. Kalayoda, I'm going to choose love more, I'm going to retire after this, is what he chooses. And therefore that idea of love is continuing even more, that you can achieve immortality through love and through art is where now the ideology is. First on the history la எனக்கு ஒரு பெரிய ஆளா இருக்கணும் நினைக்கிற person has come through saying என்னோட love and என்னோட art நீடிக்கணும். உருகி இருக்காரு இல்லையா? ரிஜிடா இருந்தவர் உருகி இதுதான் என்னோட priority அப்படிங்கிற மாதிரி. Yeah, it has come to from a place of நான் தான் I am so important in history ல இருந்து இல்ல என்கிட்ட இருக்கிறத I want to share with the world. நமக்குள்ள இருந்து வெளிவர விஷயம் என்ன அதுதான் important. Yeah. And then comes all of that leads to Uttama Villain, where I think he is spelling it out to you in the sense of saying art ஒன்னு வழியா தான் like அவரோட entire objective is என்னோட கடைசி படம் எப்படி இருக்கோ that will only decide how it's going to go. And he tries to achieve spread that love, he tries to spread that art, all of that only when சாவுன்றது when it comes knocking on your door. And finally beyond all of this comes Kalki, where Kalki again is very detached from the rest of these movies, I would say, because அதுல ஒரு ரோல் தான் அவர் பண்றாரு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது, பிளஸ் ஒரு நல்ல பே கிடைக்கும், பிளஸ் ஒரு பேன் இண்டியன் மூவியா பார்க்கப்படுறதுல ஒரு ஆன்டாகனிஸ்டா வந்து பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. It's still a huge casting over there. ஆனா அதுலயும் I still see a pattern where the character he's playing is basically a king who has become God. அவர் பண்ண முதல் காரியம் நோ பிரேயிங், ஓ காட்ன்றத பேன் பண்றதுதான். இஸ் லிவ்ட் ஆன் ஃபார் 200 இயர்ஸ், 200 வருஷம் வாழ்ந்திருக்காரு. சோ இம்மார்டாலிட்டின்றது ஒரு ஆசையில இருந்து அது ஒரு சாபம்ன்றதுல இருந்து இட்ஸ் பிகம் வில்லனஸ். சுப்ரீம் யாஷின் சுப்ரீம் யாஷின் இஸ் ஒரு வில்லன் ஆஃப் தட். நீ இம்மார்டலா இருக்கிறதுல யூ ஆர் நாட் பிகமிங் அச்சீவிங் கடவுளா ஆகல, பட் யூ ஆர் பிகமிங் a dictator, you're becoming a சர்வாதிகாரி. கரெக்ட். you're evil ஆகறீங்கன்ற embodiment of evil தான் is that immortality. So through this I feel like all these movies you are getting consistently an updated world view of life. இதுதான் ஒரு வாழ்க்கை, இதுதான் his opinion on life is, and that is constantly being changing and evolving and ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது தெரியுது. அது
only a person who can write like him. I think அவர் ஒரு எழுத்து இருந்தாதான் இந்த இது வந்து இவ்ளோ லேயர்ஸ்ல இவ்ளோ கண்டிப்பா வெறும் மியர் ஆக்டரா இருந்தா இவ்வளோ ஒரு ஆங்கிள் அதை பார்த்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். And I think he also takes that as question as நான் எப்படி ரியல் லைஃப் மிரர் பண்ண முடியும் and give that impact, because உத்தம வில்லன் again I feel like I keep going back to that movie, but again I feel like another beautiful thing for me was KB oda last movie was that, right? And on the movie oda plot பாத்தீங்கன்னா at the end the Manoranjan does not அவர் படத்தை பார்க்க என்ற opportunity கிடைக்காது. very very similar to KB's last movie. ரீடேக் பண்றேன்னு சொல்வாரு, டேய் நீ நல்லா தான்டா பண்ணிருக்க அப்படி சொல்லி அம்ச்சு விட்டுருவாரு. அந்த surgery he never comes out, but the movie is done, everybody எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, which I see in உத்தம வில்லன் where KB's last கடைசியா அவர் பண்ண ஒரு ரோல்ன்றது he never got to see it etc. and எப்படி அமைஞ்சிருச்சு பாருங்களா அது. Yeah, so that's why I feel like நீங்க when you put so much energy into your thoughts and your philosophy into something, it does, the world also conspires for it, I feel. And கூடி வந்துரும் எல்லாமே. அவர் கடைசில வந்து அந்த ஒரு அவரோட philosophy of life death ன்றது it still continues in smaller factions like this. And it takes me back to that one interview of ஒரு கமல் ஹாசன் வந்து அவரையும் ரஜினி பத்தி ஒரு ஏதோ ஒரு நார்த் இந்தியன் நியூஸ் சேனல்ல கேட்டிருப்பாரு. ஸோ அவர் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணார் ஹவு ரஜினி எப்படி மீட் பண்ணேன் எப்படி ஆச்சுன்னு. அண்ட் ஹி டாக்ஸ் அபவுட் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட் somebody who suffering through cancer, right? அண்ட் அவர் வந்து அடிக்கடி செட்டு வரணும்னு கேட்பாரு. யா அண்ட் அதுல ஒரு வாட்டி ஒரு செட்டுக்கு வச்சுதான் ரஜினி வாஸ் ஆல்சோ ஆன் செட். அண்ட் இதே இந்த ஆள் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா ரஜினிக்கு லுக் எல்லாம் இவர் கொடுத்தது வந்து பேஸ்ட் ஆன் திஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் பாஸ்ட் he was able to அவர்கிட்ட இருந்த அத்தனை லவ் ஃபார் தட் ஃப்ரெண்ட் he was able to சூப்பர் இம்போஸ் ஆன் ரஜினிகாந்த். ஏன்னா அவர் பார்க்க அந்த மாதிரி இருக்காரு, அவரோட கேரக்டர் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஞாபகம் வந்து அந்த ஞாபகத்துல ஒன்னும் இருக்கார். அண்ட் அந்த லவ் இன்னும் அவரால் பங்கேற்க முடியாது. And I think our life through art அதான் பண்ண பார்க்கிறார், where he wants to imprint himself on everybody else, on a Lokesh Kanagaraj, on the other stars that are in his movie right now, so that as beyond him also we'll see elements of Kamal Haasan and all of them. அவங்களோட பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த எசன்ஸ் எல்லாத்துலேயும் ஒட்டியிருக்கேன். ஸோ இவர் ஒரு கடல் பேசினே போயிட்டே இருக்கலாம். இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பிகம் சப்ஜெக்ட் ஃபிலிம் ஹிஸ்ட்ரிலேயா இருக்கட்டும், இல்லை ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லேயா இருக்கட்டும், அது எல்லா விதத்துலையுமே டைரக்ஷனாக இருக்கட்டும். ஆனால் இப்போ 2 விஷயம் மட்டும் நம்ம கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் இருந்தால் ஒரு முடிவு இருக்குது தானே செய்யணும். ஸோ நம்ம வீடியோட முடிவுக்கு முன்னாடி 2 விஷயம் மட்டும் கேட்குறேன், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இந்த சோகம் இருக்குல்ல, ட்ராஜடி, அந்த ட்ராஜடியை வந்து அவர் ரொம்ப லவ் பண்ணியிருக்காரு. ஐ மீன் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதை காமிக்கிறது, அதை ரெப்ளிகேட் பண்ணி தன்னோட படத்தில் காமிக்கிறதுல அது அப்போத்துலேருந்தே சொல்கிறேன், அந்த நாயகன் டைம்லேருந்து இப்போ வரைக்குமே அந்த சோகம் வந்து வரும். கொடூரமான சோகம்லாம் தமிழ் சினிமாவில் காமிச்ச பாலாக்கு முன்னாடியும் சரி, கமல் தான். For you to get through கால் எடுத்து நெஞ்சில வச்சு மிதிக்கிற மாதிரி இருக்கும்ல, it's very difficult. ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலயும் தெளிவா அவர் அந்த சோகத்தை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தோணி. உங்களுக்கு அது மாதிரி தோணி இருக்கா? I think that அது ஒரு I feel like heaviness if நம்ம வந்து எஸ்டாப்லிஷ் பண்றது that கமல் இவ்ளோ பெருசா I mean பெரிய கான்செப்ட் ஒரு ஹெவி கான்செப்ட் தான் பேச போறேன்னா, that sadness or the tragedy ன்றது ஒரு unescapable factor of it ன்னு நினைக்கிறேன். ஈவன் மோஸ்ட் ஆஃப் நம்ம எழுதுற இப்ப ரைட்டிங், பிளே ரைட்டிங் ஆர் இப்போ இருக்கிற மூவி ரைட்டிங் பிளே ரைட்டிங்ல தான் வந்திருக்கு. இப்போ இருக்கிற பிளே ரைட்டிங் பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி கிரீக்கோட பிளே ரைட்டிங்ல தான் வந்திருக்கும். அங்கேயும் ட்ராஜடின்றது வெரி கோர் பார்ட் ஆஃப் இட். கிங் லியரா இருக்கலாம், ஷேக்ஸ்பியருக்கும் அகைன் ட்ராஜடின்றது ஒரு வெரி சென்ட்ரல் கான்செப்ட் ஆஃப் இட். அண்ட் இன்ஃபேக்ட் அவர் வந்து ஐ திங்க் இட் வாஸ் அரிஸ்டாட்டில் அவர் எழுதின 2 புக் இருக்கு. ஒன் இஸ் அபவுட் காமெடி, தி அதர் இஸ் அபவுட் ட்ராஜடி. எக்ஸ்ட்ரீம் தோஸ் ஆர் தி ஒன்லி எடுக்கிற அதிகமான ஜானர் வந்து இப்படி தான் இருக்கும், காமெடி ட்ராஜடி. அண்ட் எல்லாமே அது அப்பத்துல இருந்து எவ்ரிதிங் ஃபால்ஸ் பிட்வீன் இது ரெண்டுத்துல தான் இட் இஸ் லைங் பிட்வீன் இட். அண்ட் அங்கேருந்து கன்சிஸ்டன்ட்டா அவங்க சொல்றது என்னன்னா, the tragedy-ல தான் வந்து there is ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, catharsis அப்படின்றது. வேற நம்ம when we see ஒருத்தர் on screen go through a tragic event etc, நமக்கும் it helps us process these emotions and get through it etc. Exactly. So when he's taking these movies, அவர் வந்து வெறும் ஒரு சப்ஜெக்ட்னு மட்டும் பார்க்காம, ஓகே இதற்கு சார்ந்த இமோஷன்ஸ் சிலது இருக்கு. ஓகே நான் ஒரு அப்பாவும் டாட்டரும் பிரியறத பத்தி பேசினா அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு சோகமா காமிக்கலாம், பிஜிஎம் போடலாம். பட் ஐ நீட் audience to feel that pain that he's going through. அந்த பெயினா scar. Yeah, correct. Yeah. And again I don't want to deviate, but ஒரு I mean in neuroscience they have this concept called mirror neuron னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பிரெயின்ல வந்து சில நியூரான்ஸ்லாம் will fire when we see. நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை,
நம்ம பார்த்தாலே அதே செட் ஆஃப் நியூரான்ஸ் ஃபயர் ஆகும், நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே, அதுல இருந்தா எம்பத்தின்ற ஒரு கான்செப்ட். நம்ம வந்து இப்போ ஒருத்தர் எம்பத்தட்டிக்கா இருக்க ஒரு கான்வர்சேஷன்ல பேசுறேன்னா நீங்க வந்து என்ன மிரர் பண்றீங்க. இந்த சென்ஸ் நான் ஒரு சந்தோஷமா சொன்னா நீங்களும் எக்ஸைட் அதை ரிசீவ் பண்ணி ஐ அம் ஆல்சோ ரிஃப்ளெக்டிங். யா யூ ஆர் ரிஃப்ளெக்டிங் தட். அதுதான் நம்ம பிரெயினுக்கும் இட்ஸ் கம்யூனிகேட்டிங் சேயிங் ஓகே நீ இப்ப சோகப்படணும், இப்ப நீ இதை ஃபீல் பண்ணணும் எக்ஸெட்ரா. அண்ட் ட்ராஜடி அகைன் ஐ ஃபீல் லைக் அந்த ஒரு இமோஷனல் ஸ்பெக்ட்ரமுக்கு நீங்க பண்ணணும்னா அண்ட் இஃப் யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆன் ஸ்கிரீன் நம்மளால அது மிரர் பண்ண அது கண்டிப்பா அது தேவைன்றது I feel, and he has understood that more than anybody else. ரெண்டு ஐகானிக் மூவிஸ், ஒன்று மூவி சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார் வார்ஸ். அந்த ஸ்டார் வார்ஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ட்ராஜடி ஆஃப் டார்த் வேடர் தான். ஏன் நம்ம வீட்டோ கார்லியோனோட கதை அப்படியே செம்மையாக ஆரம்பிக்கும். அதே கிங் லியர் மாதிரி தான். அங்கேருந்து முழுக்க முழுக்க இழப்பு, அவரோட ஃபேமிலி எப்படி இழந்தி கடைசியில் அவன் ஃபேமிலியில் ஒரே ஆள் அவனும் செத்து போய் தான் முடியும் அந்த ட்ரையாலஜி. அந்த ஒன் ட்ராஜடியில வந்து அகைன் ஷேக்ஸ்பியர் that I think he has 3 parts to it ன்னு சொல்லுவாங்க. வேற ஒரு ஆரம்பத்துல வந்து யூ எஸ்டாப்ளிஷ் நம்ம ஒரு கேரக்டர் வந்து இதுதான் அவனோட சாதாரண வாழ்க்கை எல்லாம் நடக்கிறது அப்படின்றது. அண்ட் தென் ஒரு இன்சிடென்ட், ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. வேற டர்னிங் பாயிண்ட் இவென்ட்ன்றது ஒன்று நடக்கிறது. அண்ட் அது எப்பவுமே உங்களோட ட்ராஜடியில பாத்தீங்கன்னா ஏன் நடக்கிறதுனா ஹமார்ஷியான்னு ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணாரு இந்த அரிஸ்டாட்டில். என்னன்னா அந்த கேரக்டர் கிட்ட ஏதோ ஒரு குறைவான குவாலிட்டி இருக்கு. வீக்னஸா இல்ல பேட் குவாலிட்டியா? நாட் a bad weakness. அந்த பேட் குவாலிட்டியோட ஒரு வீக்னஸ்ன்றது இருக்கு. அந்த வீக்னஸ்ன்றது எல்லாரையும் நம்புவாங்க. மகாநதியில பாத்தீங்கன்னா அந்த வந்து ஒரு நம்பிக்கை தன்மை தானே. அது ஊர்ல நல்லா நிலம் வச்சிருப்பான், பிசினஸ் பண்ணனும் நம்பி அந்த ஒருத்தரை நம்பினதுனால தான். இஃப் யூ சீன் வெற்றிமாறன் மூவிஸ் ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா இதெல்லாம் வந்து இந்த ரூல்ஸ் ஆஃப் லிட்டரேச்சர்ன்றது ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ ஆகும். இதையும் பாத்தீங்கன்னா ஆடுகளம் எல்லாத்துலயும் அவர் எல்லாரையும் நம்பர்தா இருக்கும். ஆர் வந்து வட சென்னையில இஃப் யூ டேக் தட் மொமெண்ட் அந்த ராஜன் வந்து அந்த கோவப்பட்டு அறைவாங்க அவங்க 4 பசங்களையும். தட் இஸ் த பாயிண்ட். பிகாஸ் அங்க அந்த கோவம் பட்டதுனால தான் ஃபாலோவிங் இவெண்ட்ஸ் எல்லாமே அரைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க துரோகம் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இவன் நம்மளோட கேரக்டர் வந்து பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல இந்த மாதிரி இருந்தாதான் அப்பதான் அது வந்து நம்மளோட கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் we see ourselves as நம்ம நல்லவங்க தான் நினைப்போம். But there is that one aspect of us that நம்மளுக்கே தெரியும் that அதுதான் நம்மள வந்து it's pulling us back ன்றது. And most of the stars நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோஸ் ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா they're impenetrable, perfect. அந்த பர்சன் எப்ப சென்சிட்டிவா இருக்கணுமோ இருப்பார், எப்போ வந்து கோவப்படணுமோ கோவப்படுவார். அவர் குவாலிட்டில ஒரு பிசுருமே இருக்காது. டிபிக்கல் ரஜினியோட கேரக்டர்ஸ் மாதிரி இல்லையா? It's very எவ்வளவு வருஷம் ஆச்சு to start making him see ஒரு டார்க்கர் கேரக்டர். அப்ப கூட there is I feel like it's always ஒரு லிமிட்டேஷன் ஓட தான். அது அவரே ஒத்துக்கறாரு. எனக்கு அதை விட்டு வெளில வர வேணாம் அப்படின்னு தான் சொல்றாரு அவரு. But as a person who's going for realism, I think நமக்குள்ளேயே அந்த ஒரு there is that weakness, there is that அந்த ஹமாஷன்றது you aim for something you miss. அந்த ஒரு தன்மை நம்ம எல்லாருக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் ஒரு ட்ராஜடிஸ் எல்லாத்துலயும் we see a character, we like that character, ஆனா அந்த கேரக்டர்ல ஒண்ணு குறைவா இருக்கு, அதனால he will have that impact on all of this. And it's very, நீங்க சொல்ற மாதிரி தெனாலி is a comedy movie, but the tragic story tragedy தான் இல்ல actually நல்லா யோசிச்சு பார்த்தா within that thing, and it's very impactful, right? So comedy is tragedy with timing. வேற லெவல். So if he masters tragedy and if he masters timing, then comedy. So அதனால தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த இம்பாக்ட் அப்படியே எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து தமிழ் சினிமால பெஸ்ட் காமெடி மூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க தவிர்க்கவே முடியாத இடத்துல வந்து கமலோட நிறைய மூவி இருக்கும். நம்ம நேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நிறைய இருக்கு. ஸோ கடைசியா இந்த ட்ராஜடி பத்தி கேட்டேன். இன்னொன்று இது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ட்ராஜடியாவது நீங்கள் சொல்கிறது வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். உனக்குள்ளே இருக்கிற அந்த எரர், நம்மளோட சோகத்தை வந்து அவர் வந்து இந்த திரையில் காமிச்சு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறான்றது இட்ஸ் அன் ஆர்ட். வயலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லார் படத்துலையும் இருக்குது. சரியா? வயலன்ஸ் இல்லாமல் தவிர்க்கவே முடியாது. வயலன்ஸ் இருந்தால் தான் வந்து குழந்தைங்களே வந்து பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக்காக மாறிடுச்சு ரசிப்பு தன்மை அப்படிங்கிறது. ஆனால் கமல்ஹாசனோட வயலன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்க, ரொம்ப சைக்கோத்தனமாக இருக்கும். இந்த பார்ட்டெல்லாம் இப்படிலாம் வெட்ட முடியுமா, இப்படிலாம் ஒருத்தனை கொல்ல முடியுமா, இப்படிலாம் ரத்தத்தை காட்ட முடியுமா, இப்படிலாம் ஒரு ரேப் சீனை காட்ட முடியுமா, ஐயோ எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்காருல அவரு. ஐ திங்க் நீங்க வந்து நீ ரெண்டு விதத்துல பார்க்கலாம். ஒன்று அகைன் கோயிங் பேக் டு தட் ரியலிசம் அண்ட் ஆல் தட். இஃப் ஒரு பர்சன் வந்து சோ எக்ஸ்போஸ் டு வேர்ல்டு சினிமா, ஐ திங்க் தேல் வாண்ட் டு எமுலேட். அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு எமுலேட் பண்ணணுன்றது ஐ ஃபீல் இஸ் வில் ஹேப்பன். வெதர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் பார்ப்போம், என்ன இம்பாக்ட் ஆகுதோ அதுதான் நம்மளோட நிற்கும் எக்ஸெட்ரா. அண்ட் அகைன் கமல் as a person who's traveled, who's scenes exposed so much, நீங்க நிறைய ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மூவிஸ் எல்லாரும் லிஸ்ட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் them are very violent, a lot of them end up being that gory. நீங்க சொன்னீங்க realism அப்படின்றதுக்காக நம்ம தமிழ் சினிமாலே if you ask the most impactful movies or impactful director நீங்க எடுக்கறீங்கன்னா again வெற்றிமாறன் தான். somebody who falls under it. விடுதலையா இருக்கட்டும், விசாரணையா இருக்கட்டும், there are people who are talking about that they're not தியேட்டர்ல கூட உட்கார முடியல. I think what we can see is அதுல ஒரு acceptable argument இருக்குன்றது. கமல்ஹாசன் might be a genius, but அது பிசிறு இல்லாத ஒரு ஜீனியஸ் கிடையாது. அவருக்கு as a man
the choice of saying that okay violence காமிக்கிறது is not as impactful as I would say in his movies like நீங்க சொல்றீங்களா சில rape scenes etc. As a woman it's not the same என்றது. And in அவரோட ரைட்டிங் ரூம் அவரோட டிஸ்கஷன் ரூம்ல if there were more female writers, if there were more female directors involved, அவங்க கேள்வி கேட்டிருக்கலாம். இது மாதிரி இருக்கும்ன்றீங்க கொஞ்சம் வேற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இதை காமிக்கலாம். நீ வயலன்ஸ் கம்மி பண்ணணும்னு சொல்ல, ரியலிசம் குறைக்கணும்னு சொல்ல, பட் இவ்வளவு வாயரிஸ்டிக்கா அது இருக்கணும். பார்க்கிறவனுக்கு வந்து அந்த ஒரு இமோஷனல் தூண்டில் அப்படி காமிக் ஒன்னு வச்சு கழுத்துல குத்தி வரேன். ஆனா முடியும் அது மாதிரி கொல்ல முடியும். யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் நம்ம. அது மாதிரி இருக்கலாம். தட் குட் ஹவ் பீன் a correction and like அது வந்து சரி தவறுன்றது தட் இஸ் அப் ஃபார் டிபேட் ரைட். அது வந்து நான் ஒருத்தர் வந்து சரின்னு இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து சில பேருக்கு அது அஃபெக்டே ஆகாது என்ன வயலன்ஸ் பார்த்தாலுமே அது எக்ஸெட்ரான் சினிமா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து தேர் நாட் இம்பாக்டட் பை இட். அது வந்து அவங்களோட நிக்காது ஆர் இட்ஸ் நாட் கோனா அஃபெக்ட் தெம் ஆர் அவங்க வாழ்க்கையில தே மைட் நாட் ஹவ் கான் த்ரூ எனி வயலன்ஸ் தட் இட் வில் இதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது மட்டும் இல்ல பரத் ப்ரோ, இப்போ சிம்பாலிக்கா ஒரு விஷயத்தை காட்டுறேன்னு இருக்குல்ல, அந்த ரேப்க்கு அப்புறம் அந்த ரத்தம் அந்த பல்லியும் எனக்கு நிறைய பேருக்கு பல்லியை பார்த்தா போயும், நிறைய பேருக்கு ரத்தத்தை பார்த்தா போயும், ரெண்டுத்தையுமே கலந்து அதை கொண்டு வந்து வைக்கிறப்போ அதை பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக பயந்துட்டே இருப்பான். அதை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த வியர்ட்னஸ் எப்போ தெரியுமா ஏற்பட்டுச்சு, 3ன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல அவனுக்கு வந்து ஒரு 3 கேரக்டர்ஸ் வந்துட்டே இருக்கும்ல, அவனோட அந்த ஹலூசினேஷனா அதை பார்க்குறப்போ ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஸோ டிஸ்டர்பிங்கான வயலண்ட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உதாரணத்துக்கு நந்து இருப்பான். நந்து வந்து அவன் இன்டெலெக்சுவல் எந்திரிச்சு அந்த கம்பியை பிடிச்சி பண்ணிட்டு அந்த கல்லை வந்து கடிப்பான். ஏன் பல்லு வந்து எனக்கு அந்த என்ன நீங்க சொன்ன சீன்ஸ் எல்லாத்துலயும் எனக்கு என்ன தோன்றதுன்னா, I mean it's not a great message but life is not good in the sense that இந்த டிஸ்டர்பன்ஸ்ல அவர் சொல்றதுல எதுவுமே வந்து இட்ஸ் நாட் லைக் இது எக்ஸிஸ்ட் ஆகல. இது வந்து அவரோட இன்வென்டிவா அவர் வந்து புதுசா டிசைன் போட்டு அவரே யோசிச்சு இதெல்லாம் காமிக்கிறாருன்னா ஓகே தட் இஸ் அதுல ஏதோ கவலைப்படுறதுக்கு இருக்குன்னு. பட் இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தானே. இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங். அண்ட் எனக்கு காமன் ஆர்குமெண்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் இஸ் நீங்க தேவர் மகன் எடுத்தாலும் விரும்மாண்டி எடுத்தாலும் the caste angle of also the way is நீங்க அத வேணா தவிர்த்துடலாம்னு சொன்னீங்க. அதனால தான் அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் அதுக்குள்ளே நான் போவே இல்ல. காஸ்ட் ஆங்கிள் எஸ் ஆர் நோன்றது நான் ஐ அம் நாட் கெட்டிங் இட். பட் ஐ திங்க் even there what he is trying to say is this exists. இவங்க இப்படிதான் இருக்காங்க, இவங்க இப்படிதான் நடந்துக்கிறாங்க, அது சரியா தவறான்றது ஆடியன்ஸ் நீ டிசைட் பண்ணிக்கோ. அண்ட் அவரால காமிக்க முடியும். அண்ட் நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் காஸ்ட் ஒரு படத்தை பார்த்த ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா இன்னொரு படத்தை பார்த்து யூ மைட் ஹேவ் a different opinion consistently going. Glorify பண்ணாரா that is what you need to maybe something that he needs to change, something he needs to work on. Violence again glorify பண்றதுனா அது something that எல்லார்கிட்டயும் there is that small amount of criticism that you will have. Perfectன்றது கிடையாது. But that particular movie I don't think he glorified. ஏன்னா சக்தி வந்து ஜாலியா வருவான், கடைசில சக்திவேல் தேவரா வந்து கைதாகி குற்றவாளியா தான் போறான். அவர் glorify பண்ண மாதிரி தெரியல. And I would say even more so in Virumandi பார்த்தீங்கன்னா it's the same cast that is brought in and he's shown in a different light etc. So all of this violence இருக்கட்டும், the politics of it இருக்கட்டும், even in ஹேராம் எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் வந்து எப்படி இந்தியா இந்த ஒரு ஆங்கிள் காமிக்கலாம், எப்படி இந்துத்துவா இப்படி ஒரு ஆங்கிள் காமிக்கலாம், ஒரு வயலண்டா காமிக்கலாம், ஒரு மிலிட்டண்டா காமிக்கலாம். வேர்ல்ட் ஆடியன்ஸ் பாக்குறப்ப என்ன நினைப்பாங்கன்றது இதெல்லாம் as an audience of course you have the freedom to ask these questions. நீங்கலாம் பார்க்கணும் கேட்கணும்ன்றது. பட் ஒரு படைப்பாளியா அவருக்கு என்ன படைப்போ அதுதான் காமிக்க முடியும். அது வந்து எஸ் ஓகே அக்செப்டபிள்ன்றது தான் நம்ம டிசைட் பண்றது. அது will it last for immortalityன்றது தான் நம்மளோட ஜாப் டு டிசைட். அவரோட ஜாப் இஸ் ஜஸ்ட் டு கிரியேட். that's all I feel like. அது if the creator வந்து இதுதான் ஐடியான்றதுன்னா that's what I think. அவர் அது ஆனஸ்டா இருந்தாதான் when it works it will work for us. Okay. when it doesn't work it doesn't work. but அது ஒர்க் ஆகச்சு அவர் அவ்வளோ ஆனஸ்டா இருக்கிறதுனால, அவர் வாழ்க்கையை அவ்வளோ ஆனஸ்டா காமிக்கிறதுனால தான் உத்தம வில்லன் works for me. Transparency. அது ஐ ஃபீல் லைக் அந்த ஒரு கேரக்டர் ஹாஸ் அவரை பத்தி எடுத்து வச்சிருக்காரு பண்றா படத்தை அப்படிங்கிற நம்ப முடியாது. நம்ம ஓகே இந்த ஒரு கேரக்டர் இப்படி பிஹேவ் பண்ணுவோம் எல்லாமே நம்ப முடியாது. அண்ட் அதுல ஒரு ஆனஸ்டி இருக்கு. அந்த ஆனஸ்டி வில் கனெக்ட் யூ ரைட். அது எல்லாமே அவர் கன்சிஸ்டன்டா அது if he remains true to himself தான் அதுவும் பண்ண முடியும். remains true to himself தான் இந்த சைடையும் காமிக்க முடியும். Okay. From a movie to movie I think it will சில படத்துல you might not have felt it was glorified or it was perfect, it was sufficient. சில படத்துல மீட்டர் மாறல அப்படிங்கிற மாதிரி. And that I think is just perfect-ஆ இருக்க முடியாது. So you have to accept that and move. So நம்ம வந்து ஆர்கியூவே பண்ண முடியாம இந்தியன் சினிமா ஹிஸ்டரியில வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஆக்டிங் அப்படிங்கிற வகையில் இவர் நம்ம சொல்லலாம். பட் அவர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டேரக்டர்ஸ் அப்படின்ற கேட்டகரியிலும் நீங்க வைப்பீங்களா? Most definitely. I think I mean அது வந்து ஒரு டிபேட் எஃபர்ட். அவர் கோஸ்ட் டைரக்ட் பண்றாரா சில படத்தை எல்லாம் I'm not sure. பட் அவர் எடுத்த படங்களே மட்டும் எடுத்தா கூட I feel like and both director writer is what I would feel again. அது முக்கியமான விஷயம் இல்லையா? உத்தம வில்லன் for me was a very beautifully written movie.
அது மேபி இட் ஃபெல் எக்ஸிகியூஷன்ல மொக்கையாயிருச்சு. அது because somebody else is directing it and I again இவ்வளோ ஒரு ஆனஸ்டான ஒரு இது அவரே எடுத்திருந்தா தான் I think it would have translated right. பட் அது ஒரு வெறும் நீங்க ஒரு ஸ்க்ரீன் பிளேயா பாத்தீங்கன்னா that is அவ்வளோ லேயர்டுன்றது is one instance and I don't think again நம்ம வந்து ஒரு ரொஷமான் எஃபெக்ட்ன்றது விருமாண்டி படத்துல பாக்குற மாதிரி வேற எந்த படமும் is not been that impactful இன்னி வரைக்கும். விக்ரம் வேதால ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும் பட் I feel like அந்த at half time of விருமாண்டி you are convinced இவர் ஒரு கெட்டவன் தான், இவர் விருமாண்டி தான்டா கொத்தால தான்டா நல்லவன் அப்படினு அவர் கொத்தால நல்லவனா இல்லன்னு கூட இவன் ஒரு சைக்கோ ஃபுல்லா நல்லவன் கிடையாது, இவன் கொஞ்சம் லூஸ் தானே இருக்கு, இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா சைக்கோ நீங்க பாருங்க அருவாளை தூக்கி போடுவான் அந்த மாதிரி நம்புவீங்க. அந்த செகண்ட் ஹாஃபோட ஃபிளேவர் இருக்கிறது நம்மளே கரெக்ட் பண்ணிக்கிறோம் நம்மளோட ஒப்பீனியன் அபவுட் இட். ஐ திங்க் தட் இஸ் த ட்ரூ சக்சஸ் ஓவர் இட். ஓகே நீங்க வந்து படம் பூரா வந்து பார்த்துட்டு there might be a நீங்க if you have a feeling of it then I think அது லாஸ்ட். ஏன்னா அது வந்து it's too obvious இந்த ஒரு கேரக்டருக்குள்ள ஒரு நல்லதனம் இருக்கணும்ன்றது. பட் இன் விருமாண்டி I think again writing was so well done and வந்து it is layered so well again that you can't see it at all. You can see only one side of Kamal and then உங்களோட ஒப்பீனியனே நீங்க எவ்ரி சீனுக்கு மாத்துவீங்க இந்த செகண்ட் ஹாஃப். ஓகே and I think that's again a very good writing style. நீங்க அந்த படத்தை எடுத்துட்டீங்க, அதுல ஒரு சீன் இல்லைங்க, அங்க அப்பா தான் செத்த சீன்ல சென்டிமெண்ட், பாலிடிக்ஸ், ஃபார்மிங், ட்ராஜடி, அப்புறம் காமெடி எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு லைனும் that's what I feel like அந்த ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு லைன் இஸ் அது lag or anything to cut out ன்றது I can't find out in that. அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும் அது. அவர் திட்டுறதுல he's talking about நிலத்துல தண்ணி வருது, அவர் அவரோட ஒவ்வொரு ஒப்பாரியில he's talking about what all of this means to him என்றது. So yeah, I think that very tightly written, one of the best written films again for me. Yeah. So எல்லாரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள வந்து இப்போ இந்த குதிரை மீன் பார்த்துருப்பீங்க படத்தோட ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி வந்து கமல் வந்து நம்ம வகை வகையாக பிரிச்சு சைல்டு ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் மாஸ்டராக ட்ரை பண்ணாரு, அப்புறம் அந்த பின்னாடி ஸ்டெப் கட் வச்சுட்டு இருந்த அந்த ரொமான்டிக் ஹீரோ, அதுக்கப்புறம் வந்து அவர் சகலகலா வல்லவன் அந்த கமர்ஷியல் ட்ரை பண்ணது, அண்ட் ஜீனியஸ் கமலா வெளில வந்து டைரக்ட் பண்ணது, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ மீதி அவருக்கு இருக்கிற அந்த ஆர்டிஸ்டிக் டைம் அப்படிங்கிறதுல வந்து இன்னும் எப்படி இருக்க போது, என்னத்தை ரெப்ளிகேட் பண்ணுவாரு, நம்ம வேற என்ன கமலை பார்க்க போறோம், சும்மா நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. For me and from the video and now I think அவரோட ஃபைனல் segment of this stage of his career எனக்கு பிடிக்கும் and what I think he'll also do is அவர் ஒரு a lot of people say Kamal ஒரு encyclopedia ஒரு database or he's a genius and all of that. அது எப்படி now how can he share it to the rest of the world is கடத்தணும் மற்றவங்களுக்கு. அது வந்து for it to go through generations. நம்ம கான்ஸ்டன்டா பேசிக்கிட்டு இருக்கோம் வந்து கல்ச்சர் இஸ் டையிங், நம்ம படம்லாம் முன் காலத்துல எடுத்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி இல்ல எக்ஸெட்ரா. அது எப்படி இருக்குன்னா only if we are able to share that knowledge etc. Whether it will create a huge impact or not I'm not sure. But அவரோட இப்போ விக்ரமா இருக்கட்டும், கல்கியா இருக்கட்டும், everybody who's working with him அதுலேருந்து ஏதோ ஒன்று கண்டிப்பா எடுத்துட்டு போவார் கண்டிப்பா. ஸோ I am happy that he's taking projects where he's not the அவர் தான் forefront ன்றது கிடையாது. where இந்த மூவில கல்கி he is the second step only in that movie. But அந்த மாதிரி more roles something Hollywood நிறைய பண்ணுவாங்க which I don't see our actors do as much as stars ன்றவங்க smaller roles எடுத்துக்கவே மாட்டாங்க. I hope he does that. ஏன்னா I think every time he's on set he is going to teach the people around him and for that he needs to be out doing those things more and I feel like that's how he will also spend the last few days அவரோட career like a good head master, a master or teacher. It's like how I would say சிவாஜி தேவர் மகன் or சிவாஜி in படையப்பா where அது ரொம்ப still a very impactful character. It's still going to stick அவங்களோட பொறுப்பு வந்து அவங்க அடுத்த ஆள் கிட்ட கொடுத்துட்டு போற மாதிரி இல்லையா, sort of handling it over and at the same time I will be I'm ஒரு small role doesn't mean it has to be a non impactful role but true. And I feel like however he is worked with them on set definitely had an impact on both those actors in the coming years for when they achieve stardom. So like that I feel like I also hope that he does nice the same thing. So இப்போ என்னோட சேனல்ல நிறைய பொலிட்டிக்கலா பேசுவோம், ஆனா பொலிட்டிக்கலாக பேசினா பொலிட்டிக்கலாக தான் பேசுவோம், பர்சனலாக பேச மாட்டோம். பட் ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவரோட பாலிடிக்ஸு, அந்த என்ட்ரி, அவர் படத்தில் காமிச்சிருக்க பாலிடிக்ஸ் அதெல்லாம் பேசலாம், பேசக்கூடாதுன்னு இல்லை. பட் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் அவரை செலிப்ரேட் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் அவரை டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஃபேனாக இருக்கீங்க, நல்ல அப்சர்வராக இருக்கீங்க, அதனால் எனக்கு உங்க கூட இந்த ஒரு ஹார்ட் கான்வர்சேஷன் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து சினிமாவை பிடிச்சவங்க, கமலுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். Thank you for having me.